ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டியும் சகல ஆன்மாக்கள் இறக்க ஆறார் தேவை அவரெல்லாம் மோட்சபாதை கூட்டிக் கொண்டு சேர்த்தரலும். விண்ணுலகில் இருக்கிற தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவு. எங்களுக்காக வேண்டிக் கொள்ள எங்களுக்காக வேண்டிக் கொள்ள எங்கள் மன்றாட்டை கேட்டருள. பரவர நல பேரவை கிராம தலைவர் எஸ்.ஏ. பவுல் அவர்களுடைய சீரிய முயற்சி, அத்தோடு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இணைந்து இந்த திருக்கவையை நமது திருக்கரங்களால் அந்த கல்வெட்டை திறந்து வைக்கிறார்கள். அப்பொழுது கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். ஏனென்றால் இந்த அழகுதிர அமைந்த சகாயனின் கெவி கட்டுவதற்கு மிகவும் பாடுபட்டு அதை இந்த இறை மக்களுக்கு அன்பு அளித்தவர் என்பது என்ற முறையில் அவரை கல்வெட்டை திறந்து வைக்க அன்போடு அழைக்கின்றோம். கைத்தட்டுங்க. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறை திருவசனங்கள் 27 மற்றும் 28. இயேசு இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். இயேசுவோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திடீர்னு கூப்பிட்டாங்களாம். திடீர்னு கூப்பிட்டு, முல்லா நீங்க இப்ப பிரசங்கம் வச்சுதே ஆகணும், பேசிதே ஆகணும், பிரச்சாரம் பண்ணணும், பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது முல்லா கேட்க முன்னாடியே மக்கள் எல்லாம் ரெண்டா பிரிஞ்சுட்டாங்களாம். இந்த இவர் தெரியுமான்னு கேட்டா நீங்க எல்லாம் தெரியாதுன்னு சொல்லுங்க ஒரு பக்கம், இந்த நாங்கெல்லாம் தெரியும்னு சொல்றோம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அருளமா மாதிரி ஆளுகள்லாம் அங்கே ரெண்டா பிரிச்சு விட்டுட்டா ஒரு கூட்டத்தை. உடனே அங்கே என்ன நடந்துச்சு? முல்லா கேட்கிறாரு வாயை திறந்து, நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட போது இந்த பக்கம் உள்ளவங்க என்ன சொன்னீங்க? இந்த பக்கம் உள்ளவங்க என்ன சொன்னீங்க? முல்லா உடனே சொன்னாராம், தெரியாதவன் தெரிஞ்சவன்கிட்ட கேட்டுக்க, தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு சொல்லி கொடுத்துக்க அப்படின்ட்டு போயிட்டாராம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்னைக்கு நான் என்ன வைக்க போறேன்னு எனக்கே தெரியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா சொன்னதுக்காக தான். இறை இயேசுவில் பிரியமான உறவுகளே, நாம் எந்த கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இயேசுவை பெற்றெடுக்க நான் என்ன செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இயேசுவை பெற்றெடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். உடனே வயசானவங்கலாம் கேட்டுறாதீங்க, இனிமேல் நாங்கள் எப்படி சாமி கருவுற்று இயேசுவை பெற்றெடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்று அவர் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போ இன்னும் பேறு பெற்றோர், அதாவது என் தாயை விட பேறு பெற முடியும் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யூடியூப்ல இப்போ வீடியோ போட தொடங்கினதுலேருந்து நேற்று வரைக்கும் தொலைபேசியிலே கேட்டவங்க எல்லாருமே கேட்ட ஒரே கேள்விதான், ஃபாதர் குழந்தை வர இல்லை, ஃபாதர் என் மகளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அமைதியாக இருந்தேன். திடீரென ஒரு ஃபாசில்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் ஃபோன் பண்ணார், ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் சேலம் ஃபாதர். உங்களுக்கு சும்மா யதார்த்தமாக பார்த்தேன், நாக்காத்தையில் கொடுக்கா அப்படிங்கிற ஒரு நிமிட வீடியோ தான் பார்த்தேன். அதில் உங்களுடைய தொலைபேசியில் இருந்ததுனால நான் உங்களுக்கு தொடர்பு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லுங்கள் ஃபாதர், நீங்கள் உங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் ஃபாதர், நான் குழந்தை இல்லாமல் 18 ஆண்டுகள் இருந்தேன். குழந்தை இல்லாமல் 18 ஆண்டுகள் இருந்தேன். அவருக்கு சகாயமாதான்னு சொல்ல தெரியல. அவர் சொல்றாரு, ஒரு மாதா இருந்தாங்க ஃபாதர், முக்காடு போட்டுக்கிட்டு
கருப்பு கலர் நீல கலர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு மாதா இருப்பாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. செயின்லாம் போட்டுருந்தாங்களா ஆரோக்கிய மாதாவா அப்படின்னு. இல்லைப்பா செயின்லாம் போடல ஃபாதர், இதாக தான் இருந்தாங்கப்பா. சகாய மாதா அவங்க பேர். உடனே நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதா தான் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இந்த மாதா தான் ஃபாதர். ஃபாதர் நாங்கள் போய் என் மனைவி பேகம், அவங்க மனைவி பேர் பேகம், இவர் பேர் வந்து ஃபாசில், நாங்கள் 2 பேருமே போய் யதார்த்தமாக அந்த இடத்துல போய் முழங்கால் போட்டோம் ஃபாதர். முழங்கால் போட்டுட்டு என் மனைவி கேட்ட கேள்வி என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான், எத்தனையோ கோயில் போயாச்சு, இனிமேல் என்னங்க குழந்தை, விடுங்க வாழ்க்கையே போயிடுச்சு, உறவுகள் எல்லாம் நம்மளை, எனக்கு மலடி என்ற ஒரு பெயர் கொடுத்துருச்சு, இனிமேல் என்ன குழந்தை, விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுகுறாங்க. உடனே இவர் சொன்னாராம், இதை நான் வேண்டுறேன் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிட்டார். ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க மனைவி கேட்கல என்ன வேண்டுனீங்க. நான் கேட்டேன் என்ன அப்படி என்ன வேண்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாதாவை பார்த்து நான் ஒன்னே ஒன்று தான் ஃபாதர் கேட்டேன், அம்மா நீங்கள் யாரு, உங்கள் வரலாறு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இயேசு அப்படிங்கிற ஒருத்தருடைய தாய்ங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். உங்கள் கையில் ரொம்ப நேரம் வச்சிருக்க குழந்தைய என் மனைவிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா போதும், அவள் நாங்கள் வாழ போகிறது என்ன 60 வருஷமோ 30 வருஷமோ 10 வருஷமோ தான். ஒரு முறை உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை என் மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சிட்டிங்கன்னா என் மனைவி சந்தோஷம் அடைவாள். ஏனென்றால் அவர் சொல்கிறாரு, ஃபாதர் நான் போய் செக் பண்ணேன் ஃபாதர், என்னுடைய உடம்பில் எனக்கு குறை இருந்தால் என் மனைவி இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கணுங்கிறக்கூடிய ஒரு மனநிலையை நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால் நான் செக் பண்ணேன். ஆனால் அவர் என்ன சொன்னாங்கன்னா, மனைவியும் நல்லா இருக்காங்க, கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குது உடலிலே அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு 2 பேருமே நல்லா இருக்கணும் தான் ஃபாதர். ஆனால் கடவுள் வாசி வச்சார்.